வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புறா மனிதனுக்கு கூறிய அறிவுரையை இக்கதையின் வாயிலாக காண்போம் வாருங்கள். ஒரு ஊரில் விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 2 மகன்கள் இருந்தனர். ஒருவன் பெயர் கந்தன், மற்றவன் பெயர் காத்தவராயன். கந்தனும் காத்தவராயனும் படிப்பில் அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை. அதனால் அவர்களை 10ஆம் வகுப்புடன் நிறுத்திவிட்டார் அவர்களது தந்தை. கந்தன் விவசாய வேலைகளில் தனது தகப்பனாருக்கு உதவிகரமாக இருந்து வந்தான். ஒரு சமயம் அவனது தந்தை சொந்த வேலையாக வெளியூர் சென்று விட்டார். 10-15 நாட்களாகியும் அவர் திரும்பி வரவில்லை. அத்தனை நாட்களும் வீட்டையும் வயலையும் பொறுப்பாக பார்த்து கொண்டான் கந்தன். தந்தை வெளியூரிலிருந்து திரும்பி வந்ததும் கந்தனின் செயலை பாராட்டினார். காத்தவராயனோ கந்தனுக்கு நேர்மாறான குணம் கொண்டிருந்தான். தந்தையுடன் வயல் வேலைகளுக்கு செல்வதென்றால் அது எரிச்சலை தந்தது. சுட்டு போட்டாலும் அவனுக்கு வயல் வேலைகளில் நாட்டம் ஏற்படவில்லை. அதனால் அவனை பக்கத்து நகரத்தில் இருந்த தொழில் பட்டறை ஒன்றில் வேலைக்கு சேர்த்து விட்டார் அவனது தந்தை. சம்பாதித்து தனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் அந்த தொழிலில் அவன் நிலைத்து முன்னேற வேண்டும் என்பதே அவனது தந்தையின் விருப்பமாகும். ஆனால் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற நிலையில் காத்தவராயன் இல்லை. தொழில் புரிந்த இடம் அவனை படிப்படியாக மாற்றிக்கொண்டிருந்தது. சொற்ப சம்பளத்தை வாங்கி ஒரு நாள் மாலையில் சக தொழிலாளர்களுடன் சேர்ந்து மதுக்கடைக்கு சென்றான். அன்றுதான் மதுவை முதலாக சுவைக்க தொடங்கினான். புது பழக்கம் என்பதால் முகத்தை ஒரு மாதிரி சுருக்கி வேண்டா வெறுப்பை வெளிப்படுத்தி கண்ணை மூடிக்கொண்டு 1/2 டம்ளர் அளவு குடித்து விட்டான். குடித்து முடித்ததும் வயிறு குமட்டுவது போல இருந்தது. வாந்தி வருவது போல இருந்தது. வாயை திறந்தான். வாந்தி வரவில்லை, ஏப்பம் வந்தது. எல்லாம் சரியாகிவிட்டது போல் உணர்ந்தான். மது தன் வேலையை செய்ய ஆரம்பித்தது. கூட்டாக சேர்ந்து குடிக்க சென்றவர்கள் ஆளுக்கு ஒரு மூளையாக பிரிந்து பிதற்றிய வண்ணம் சென்று விட்டனர். காத்தவராயன் தனியாகவே மதுக்கடைக்கு சென்று குடித்து வர தொடங்கினான். மது அருந்திய பின் அவனுக்கு பிடித்தமான உணவு புறாக்கறியாகும். வயல்வெளியில் மேயும் புறாக்களை வில்லை கொண்டு அடித்து கொன்று சமைத்து தின்பான். தனது சகோதரன் அன்போடு வளர்த்து வந்த புறாக்களையும் கூட அவன் விட்டு வைப்பதில்லை. அதனால் அடிக்கடி அண்ணன் தம்பிக்கு இடையே சண்டை மூள்வதும் உண்டு. காத்தவராயன் செயலை கண்டு அவனது தந்தை அடிக்கடி அவனை கண்டிப்பதுண்டு. ஆனாலும் ஓரளவுக்கு மேல் அவர் போக விரும்பவில்லை. வயது வந்து தானே பறக்கும் நிலைக்கு வளர்ந்துவிட்ட மகனை ஒரு குழந்தையாக கருதி கண்டிப்பதில் எவ்வித அர்த்தமும் இல்லை என்பதை அவனது தந்தை நன்கு உணர்ந்து வைத்திருந்தார். அதனால் கண்டிப்பை ஒரு கட்டத்தோடு நிறுத்தி கொண்டார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. அவர்களது தந்தை வெளியூர் சந்தைக்கு வியாபார நிமித்தமாக சென்று விட்டார். கந்தன் மட்டும் வீட்டில் இருந்தான். காலை 10 மணிக்கு வெளியே கிளம்பிய காத்தவராயன் பகல் 2 மணிக்கு ஓரளவு தள்ளாடியபடியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவனது கையில் ஒரு ரொட்டி பாக்கெட் இருந்தது. கந்தன் அப்போது தானியத்தை எடுத்து புறாக்களுக்கு தீனியாக போட்டு கொண்டிருந்தான். தனது சகோதரனை கண்டதும் அவனிடம் எதுவும் பேச வேண்டாம் என்றெண்ணி வேண்டா வெறுப்போடு அங்கிருந்து நகர்ந்து விட்டான். தள்ளாடியபடியே நடந்து வந்த காத்தவராயன் அப்பாட என சப்தமிட்ட வண்ணம் அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்தான். அவனது சப்தத்தை கேட்ட புறாக்களில் சில பறந்து சென்று வீட்டின் கூரையின் மீது உட்கார்ந்து கொண்டது. 2 புறாக்கள் மட்டும் பறந்து செல்லாமல் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தன. தலை அப்படியும் இப்படியும் ஆடிய நிலையில் வாயில் எதனையோ உளறிய வண்ணம் தன் கையில் இருந்த ரொட்டியை சிறு சிறு துண்டுகளாக பீத்த காத்தவராயன் பின்னர் அவற்றை ஒவ்வொன்றாக புறாவை நோக்கி வீசினான். நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க என்று புறாக்களிடம் கூறினான். புறாக்கள் 2ம் அவன் வீசிய ரொட்டி துண்டுகளை கொத்தி தின்னவே இல்லை. மீண்டும் சில துண்டு ரொட்டிகளை வீசினான். அவற்றையும் புறாக்கள் கண்டு கொள்ளவில்லை. புறாக்களை, உங்களுக்கு கண் 2ம் குருடா? நான் வீசிய ரொட்டி துண்டை ஏன் சாப்பிடவில்லை என்று உளறியபடியே புறாக்களை பார்த்து அவன் கேட்டான். பின்னர் மீண்டும் ரொட்டி துண்டுகளை வீசிவிட்டு தின்னும்படி கூறினான். அப்போதும் புறாக்கள் ரொட்டி துண்டை கண்டு கொள்ளவில்லை. இப்போது புரிகிறது. உங்களுக்கு கண்ணும் தெரியவில்லை, காதும் கேட்கவில்லை. இந்த புறாக்கள் 2ம் குருடு, செவிடு. பிடித்து சாப்பிட இதுதான் தருணம் என்று சொல்லிக்கொண்டே கட்டிலை விட்டு மெதுவாக எழுந்து புறாக்களை நோக்கி காலடி எடுத்து வைத்தான். புறாக்கள் இருந்த இடத்தை நெருங்கினான். அவற்றை பிடிக்க கையை நீட்டினான். அப்போது, தன்னிலை மறந்த மனிதனே கேள். எங்களுக்கு கண் பார்வை உண்டு, காதுகளும் நன்கு கேட்கும். உனக்குத்தான் பார்வையில் கோளாறு. பிறர் சொல்லும் புத்திமதியும் உன் காதில் ஏறுவதில்லை. நீதான் குருடன், செவிடன்.
உனக்கு சுயநினைவு இல்லாத சமயத்தில்தானே எங்களுக்கு ஏதாவது போட வேண்டும் என்று தோன்றுகிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது பற்றி தெரியாத வேளையில் நீ எங்களுக்கு போடும் தீனியானது எங்கள் மீது உனக்குள்ள அக்கறையை காட்டவில்லை. ஆனால் போதை தெளிந்ததும் எங்களை பிடித்து கறி சமைக்க உன் கரம் நீளுகிறதே, உன்னை எப்படி நம்புவது? உன்னை நம்பி நீ போட்ட தீனியை எப்படி சாப்பிட்டு உயிர் வாழ முடியும்? உங்களது இனத்தை விருத்தி செய்வதில் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர்கள். அதே வேலையை நாங்கள் செய்யும் போது அதற்கு தடையாக நீங்கள் ஏன் வருகிறீர்கள்? எங்கள் இனத்தை அழித்துதானா நீங்கள் சுவையுள்ள உணவு சாப்பிட வேண்டும்? சாராயமும் புறாக்கறியும் தேவை என்று உணவு வகையே மாற்றிவிட்டீர்கள். இதனால் நீங்களும் சாகப் போகிறீர்கள், நாங்களும் சாகப் போகிறோம். இருவரும் இணைந்து வாழ்தல் தானே இன்புற வாழ்க்கையாகும். அதற்கு மனிதர்களாகிய நீங்கள் தானே மாற வேண்டும். உங்களது உணவு வகைகளை மாற்றினாலே எங்களை போன்றோர் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீங்கள் போடும் ரொட்டி துண்டுகளை எங்களுக்கு வீசி எறிந்துவிட்டு எங்களை உணவாக்கிக் கொள்வதற்கு பதிலாக வீசுகின்ற ரொட்டி துண்டை நீங்களே உண்டு எங்களை வாழ விடுங்கள் என்று அந்த புறாக்கள் கூறினர். போதை தெளிந்த நிலையில் இருந்த காத்தவராயனுக்கு புறாக்களின் பேச்சு நல்லபடியாகவே மூளையில் பதிந்து விட்டது. அதன் பின்னர் அவன் தொழில் பட்டறையில் வேலை முடித்ததும் வீடு திரும்பி எஞ்சிய நேரத்தில் வயல் வேலைகளை செய்வதில் கழித்தான். பறவை வளர்ப்பு அவனுக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கணேஷ் சேதராமலிங்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்து எனக்கு ஊக்கம் அளியுங்கள். நம்மை இணைத்த இயற்கைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.